நீங்கள் எதுக்காவது மருந்து சாப்பிட்டீங்கன்னா எதுக்காவது நீங்கள் ஒரு இப்போ நான் டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வெந்தயம், சீரகம், ஓமம், கரிஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்றேன். அப்புறம் மலச்சிக்கலுக்காக நான் நிலாவரை சூரணம் சாப்பிட்றேன், திரிபலாதி சூரணம் சாப்பிட்றேன். இப்படி ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வளையாது, உங்கள் உடம்பு உழைப்பதற்கு மறுக்கும். ஏன்னா மருந்தோட தன்மைங்கிறது என்னென்னா உங்களை சோம்பேறியாக்கும், மெத்தனமாக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நடைப்பயிற்சி பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும், உடல் உழைக்கணும். அது இப்போ ஒருத்தர் சுகர் இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு சுகர் இருக்குது, அவர் சுகரை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணணும்? நடைப்பயிற்சி பண்ணணும், உடல் உழைக்கணும், நல்லா விளையாடணும், நல்லா தூங்கணும், நல்ல உணவில் கட்டுப்பாடு, இப்படி பல வேலைகள் இருக்குது. இதை செஞ்சால் அவருக்கு அந்த சுகர்லாம் கட்டுப்பாடாக இருக்கும். சுகர் வரவும் செய்யாது. சுகர் வராமல் இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் செய்யணும், உணவில் கட்டுப்பாடு. அதுவே அவர் மருந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சுகருக்காக மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம தான் மருந்து சாப்பிட்றோமே, எதுக்கு நடைப்பயிற்சி செய்யணும், எதுக்கு உடற்பயிற்சி செய்யணும், எதுக்கு உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும்? அதான் நம்ம மருந்து சாப்பிட்றோம்ல, அப்படிங்கிற அந்த மெத்தனை வந்துடும். மருந்துங்கிறது உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இந்த மருந்து செஞ்சிடும். அதனால் மருந்து சாப்பிட்டாலே ஒரு மெத்தனை வந்துடும். நீங்கள் எந்த வகையில் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் இன்றைக்கி உடல் உழைப்பதற்கே சோம்பேறியாக ஏன் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி உணவில் மருந்து சேர்க்குறாங்க. மருந்தோட தன்மையே அதுதான். உணவில் குழம்புங்கிற பேரில், மசாலாங்கிற பேரில் அத்தனையும் மருந்து தான். சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, பெருங்காயம், இஞ்சி, எல்லாமே அது எல்லாம் மருந்து தான். மருந்தை தான் நீங்கள் அரைச்சி மசாலாவாக மாற்றி அதில் காய்கறிகளை வெட்டி போட்டு குழம்பாக ஊற்றி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இது உலகம் முழுக்க நடக்குது. இப்படி மருந்தை சாப்பிட்றதுனால தான், மருந்து சாப்பிட்டா என்னாகும்? நமக்கு மெத்தனம் வந்துவிடும். நான் எப்படி ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி பண்ணணும், உடல் உழைக்கணும், உணவு கட்டுப்பாடு, நல்லா தூங்கணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. அப்போ மருந்து சாப்பிடும்போது ஒரு உடம்பு நல்ல வேலை செய்யணும்னா அதான் மருந்து சாப்பிட்றோம்லப்பா, அந்த மருந்தே நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும், நல்ல உணவை செரிமானம் செய்யும். சீரகம் எதுக்கு நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட்றோம்? இஞ்சி பூண்டு சீரகம்லாம் என்ன பண்ணுது? நம்ம உடம்புல சூப்பராக செயல்பட்டு நல்லா செரிமானம் பண்ணுது. அப்புறம் எதுக்கு நீ உடற்பயிற்சி செய்கிற? அதுக்கு எதுக்குப்பா நடக்கிற? எதுக்குப்பா உடல் உழைப்பில் ஈடுபடுற? எதுக்கு நிம்மதியாக தூங்கணுற அவசியம் இல்லை. இந்த மருந்தை சாப்பிடு, அதுவே எல்லா வேலையும் பார்க்குறோம். அப்படி அந்த மாதிரி நீ மருந்து சாப்பிடுகிற இந்த வழக்கம்தான் உனக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு போராடி தான் உடற்பயிற்சி செய்கிறாங்க. உடல் உழைக்கிறவங்க கூட தலைவிதியேன்னு தான் உடல் உழைக்கிறாங்க. உடல் உழைப்பிலேருந்து தப்பிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏதோ கட்டாயப்படுத்தி தான் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. கட்டாயத்தில் தான் அவங்க உடல் உழைக்காங்களே தவிர, காரணம் நாம் உணவில் மருந்தை சேர்க்கிறோம். மருந்தை தான் நீங்கள் குழம்புங்கிற பேரில், மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, அதுலேயும் இந்த மருந்து சேருது. பட்டை, லவங்கம் எல்லாம் மருந்து. பிரியாணினாலும் அதில் மருந்து இருக்குது. இந்த மருந்துங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மெத்தனத்தை தரும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சுகர் பேஷண்ட்டு இருக்கார் அப்படின்னா அவர் சுகரை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும், சுகரை இல்லை உடற்பயிற்சி பண்ணணும், நல்லா 8 மணி நேரம் தூங்கணும், இப்படி பல வேலைகள் இருக்குது. மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது, பல வேலைகள் இருக்குது. இப்படி இருந்தால் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது, மாத்திரை போடு, அந்த சுகர் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அப்போ அந்த மாத்திரையை சாப்பிட்டாலே உனக்கு நடைபயிற்சி நீ செய்ய மாட்டேன். அதான் மாத்திரை போட்டோம்ல, எதுக்கு உடல் உழைக்கணும், எதுக்கு 8 மணி நேரம் தூங்கணும், எதுக்கு நம்ம டென்ஷன் இல்லாமல் எதுக்கு கூலாக இருக்கணும், எதுக்கு உடல் உழைக்கணும், எதுக்கு விளையாடணும், தேவையே இல்லை. அதான் நம்ம மருந்து சாப்பிட்றோம்ல, அதுபோல் தான் அந்த மருந்துங்கிறது நமக்கு மெத்தனத்தை தரும், சோம்பேறித்தனத்தை தரும். நம்ம உணவில் அந்த மருந்தை தான் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கோம். உணவுங்கிற பேரில் நம்ம மருந்தை தான் குழம்பு, வத்த குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்புன்னு சொல்லி சாம்பார் எல்லாத்துலேயும் இந்த சீரகம் எல்லாமே மருந்து. சீரகம், கடுகு, கொத்தமல்லி, பெருங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே மருந்து. இந்த மருந்தை சாப்பிடுவதால் தான் மனிதர்கள் உடல் உழைப்பதற்கு மறுக்கிறார்கள். உடல் உழைக்க மாட்டேங்குது, உடல் குனிய மாட்டேங்குது, உடல் நிமிர மாட்டேங்குது. உடல் உழைப்பதற்கு நடக்கவே நமக்கு பிடிக்கல. நடக்கவே நமக்கு பிடிக்காதனால தான் நம்ம செருப்பை வேற போடுறோம். நடக்கிறதுக்கே நம்மளால் முடியலை, அதனால தான் செருப்பு போடுறோம். வலிக்குது, கால் வலிக்குது, அதனால தான் நம்ம செருப்பு போடுறோம். அப்புறம் வாகனங்களில் போகிறோம். சக்கரமே அதனால தான் மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க. நடக்க பிடிக்காதனால தான், நடக்கிற கஷ்டமாக இருக்க போய் தான் இதை எப்படி மாற்றலாம், அப்போ தான் சக்கரமே கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரமே இப்போ சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஆரம்ப காலகட்டம் சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, வாகனம் கண்டுபிடிக்கிறாங்க, 2 வீலர், காரு,
ஃப்ளைட்டே அதனால தான் கண்டுபிடிக்கிறான். நடக்கவே பிடிக்கல, நடக்கவே முடியலை, உடல் உழைக்கவே முடியல, சோம்பேறித்தனம். அது காரணம் உணவுகளில் கலந்துருக்கிற அந்த மருந்துகள் தான் காரணம். அதனால் மருந்தில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். மருந்தை போய் நீ சின்ன வயசுலேருந்து சாம்பார் சட்னின்னு சொல்லி எல்லாத்துலேயும் மருந்தை தான் குழம்பா ஊற்றி சாப்பிட்டுட்ருக்குற. அது ஏற்படுத்துகிற மனநிலையில் ஏற்படுத்துகிற விளைவுகளை பார்த்தீங்களா? சோம்பேறித்தனம், உடல் உழைப்பே இன்னைக்கு தாழ்வாக நினைக்கிற காரணம் இந்த மருந்து தான் காரணம். அதனால் மருந்துகளில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா இந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக்கொள்ள உங்கள் உணவுகளில் கடுகு, சீரகம் இந்த மாதிரியான மருந்துகளை சேர்த்துக்காதீங்க. இதெல்லாமே மருந்து. இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாமே மருந்து. இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கிட்டால் என்ன ஆகும்? நம்ம உடல் உழைப்பதற்கு உடம்பு வளையாது, குனியாது, நிமிராது, மெத்தனமாக இருக்கும். இப்படி ரொம்ப பிரச்சனைகள் வரும். அதனால தான் உடல் பருமன்லாம் ஏன் ஏற்படுது? உடல் உழைக்க மாட்டேங்குது, உடம்பால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த உடம்பு எதுக்கு இருக்குதுன்னே தெரில, சும்மா சாப்பிட்டு உட்காந்துக்குது, வேலையை செய்யும். அதனால தான் உடம்பு இருக்குது. அதனால் இது மருந்துக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. மருந்தை சும்மா சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நோயின்னா ஒரு விபத்து, காயம் பட்டுச்சு, அல்லது ஏதாவது திடீர்னால ஒரு நோய், ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு விபத்துகளுக்குத்தான் நீங்கள் மருந்தை பயன்படுத்தணுமே தவிர மருந்தை சும்மா சாப்பிட்டுட்ருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக மட்டும்தான் மருந்து எடுக்கணும். அப்புறம் அந்த நோய் குணமான பிறகு மருந்தை விட்டுறணும். வெறும் உணவை தான் சாப்பிட்றோம். உணவு எது? மனிதர்களின் உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் உணவு. இதை தவிர வேறு எதுவும் உணவு கிடையாது. அரிசி, கேழ்வரை, கோதுமை இதெல்லாம் உணவு கிடையாது. இது போதை உணவு. இது அடிமைப்படுத்தக்கூடியது. அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை உணவுகள். அதனால் இதை சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்படி இருந்தால் தான் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வாங்க. இதுதான் விதிமுறை. மனுஷன் எங்கே போனாலும் கடைசியாக இங்கே வந்து தான் ஆகணும். இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.